நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. தேவனாகிய திருநாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் புதியதோர் ஆண்டில் நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆண்டிலும் இந்த ஜாஷ்வா டிவி ஊழியங்கள் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளை, நல்ல செய்திகளை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாது. தேவனாகிய கர்த்தர் இந்த டிவி சேனலை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த டிவி சேனல் ஊழியங்களும் இதை நடத்தி வரும்படியாய் தேவன் ஆசீர்வதித்த குடும்பமும் தேவனுடைய கரத்தில் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்வோம். சிறு ஜெபத்தை ஏறெடுத்து நாம் இன்றைய நற்செய்திக்குள் கடந்து செல்வோம். எங்களை வாழ வைக்கிற எங்கள் வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமை இரட்சகரும் எங்கள் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறேன் பிதாவே. என் தேவனாகிய கர்த்தர் அப்பா, கடந்த நாள் வரையிலும் கண்ணின் மணியாய் காத்து இந்த புதியதொரு நாளை காண செய்தி. இந்த நாளிலும் கர்த்தாவே, இதோ அப்பா, விதைக்க ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று சொன்னீரே. ஆம் கர்த்தாவே, நீர் கொடுத்து அனுப்பிய விதைகளை இதோ அப்பா விதைக்க இருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் 30, 60, 100 தேவரீர் இந்த விதைகளை விளையச் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உடைய நாமம் மையப்படட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை தேவரீர் அப்பா விதைக்க செய்த உம்முடைய கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, இதோ அப்பா விதைக்கக்கூடிய விதைகள் விருட்சமாய் வளரட்டும். இயேசு கிறிஸ்து தாமே அப்பா உடனிருந்து உடைய பரிசுத்த ஆவியினால், உங்களுடைய ஆவியின் வரங்களினால் நிரப்பி அடியனை பயன்படுத்துவீராக. இந்த நற்செய்தி அநேகருடைய இருதயங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து அருள் செய்வீராக. காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், நற்செய்தியை வழிநடத்தி செல்லும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இந்த நற்செய்தியின் மூலமாக நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிற தேவனுடைய புத்தகத்தில் வாசிக்க இருக்கும் வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம். ஆதியாகமம் அதிகாரம் 33 வாசிக்க இருக்கிற வசனம் 10வது வசனம். அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த வார்த்தையை ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை பார்த்து சொல்கிறார். யாக்கோபு அவருடைய சகோதரர் ஏசாவை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது. நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறதுன்னு சொல்கிறார். ஏன் ஏசாவை பார்த்ததும் யாக்கோபு உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது மாதிரி இருக்குன்னு ஏன் இப்படி இந்த வார்த்தையை சொன்னார் இல்லையா? அந்த வசனத்தில் சொல்கிறார், நீர் என்மேல் பிரியமானீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறார். ஏன்னா யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி இருக்கிறார் இல்லையா? ஏசாவை ஏமாற்றி இருக்கிறார். ஏசாவுக்கு இன்னும் சொல்ல போனால் துரோகம் பண்ணியிருக்கிறார். ஆமாம், ஏமாற்றுதல். ஏமாற்றி
என்ன செஞ்சிட்டான்னா அவருடைய சேஷ்ட புத்திர பாகத்தையும் ஏமாற்றி வாங்கிட்டார் ஏசா. சேஷ்ட புத்திர பாகத்தையும் கூழு கொடுத்து ஏமாற்றி உன்னோட சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வாங்கிட்டார் சேஷ்ட புத்திர பாகத்தை. அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபு வந்து எப்படி வாங்கியிருப்பாருன்றதை நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஆதியாகமம் 25ல் ஏசாவுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபு ஒரு ஏமாற்றுதலாக வாங்கியிருப்பார். பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆசீர்வாதத்தை ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காக தயார் நிலையில் இருப்பார். தன்னுடைய முதிர் வயதில் பார்வை இழந்த நிலையில் ஏசாவை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஈசாக்கு தயாராக இருப்பார். இவர் ஆசீர்வதிக்க போகிறான்னு தெரிஞ்சதும் யாக்கோபு வந்து அவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் வாங்கிடணும் அப்பா கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கண் தெரியாத அந்த ஈசாக்க வயது முதிர்ந்த தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி ஏசாவுக்கு வர இருக்கிற ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்கிடுவார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ பாருங்கள், ஏசா ரோமம் அதிகம் இருக்கும், அவர் உடம்பில் ரோமங்கள் அதிகம் இருக்கும். அதனால் இவர் என்ன பண்ணுவார்னா 27வது அதிகாரம் ஆதியாகமம் 27வது அதிகாரத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். யாக்கோபு எப்படி ஆசீர்வாதத்தை வாங்கினார் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கும். ஆதியாகமம் 27ல் ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கினது சொல்லப்பட்டிருக்கும். ஆதியாகமம் 25ல் சேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாற்றி யாக்கோபு வாங்கினது சொல்லப்பட்டிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மிகப்பெரிய தப்பு துரோகத்தை யாக்கோபு செஞ்சிருப்பார், ஏமாற்றி செஞ்சிருப்பார். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாபான் வீட்டுக்கு போயிடுவார் யாக்கோபு. லாபான் வீட்டுக்கு போயிட்டு யாக்கோபோட அம்மா தான் சொல்லுவாங்க இல்லையா, லாபானுடைய வீட்டுக்கு போயிரு, என் சகோதரன் வீட்டில் போயிரு, நான் சொல்கிற வரைக்கும் நீ இங்கே வர வேண்டாம், அவனுடைய கோபம் தணியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏசா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னை இதோட 2 முறை இப்படி ஏமாற்றி எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவனுடைய மரணம் என்னுடைய கையில் தான், அவனை நான் பார்க்குற தருணத்தில் அவனை நான் கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஏசா மிகவும் கொலவெறியோடு இருப்பார் யாக்கோபு மேலே. ஆமாம், அது நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, தெரியும். அப்போ இப்படி கொலவெறியோடு காத்துக்கிட்டு இருக்கிறாரு ஏசா. யாக்கோபும் அதை மறக்கவே இல்லை. ஏன்னா லாபான் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் லாபான் வீட்டில் ஆடுகளை மேய்க்கிறாரு. லாபானுடைய 2 பெண்களை திருமணம் செய்கிறாரு. 2 திருமணங்கள் நடக்குது. இதுக்கப்புறம் பிள்ளைங்களும் பிறகுறாங்க. 20 ஆண்டுகள் கடந்து போகுது. 20 ஆண்டுகள் கடந்ததுக்கு அப்புறம்தான் யாக்கோபு அங்கேருந்து லாபான் வீட்டில் இருந்து மீண்டும் தன்னுடைய தாய் தகப்பன் இருக்கிறதான இந்த ஏசா இருக்கிறதான தேசத்துக்கு திரும்புறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறார். அப்படி திரும்பி அவர் வரும்போது தான் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே வர்றார். ஆமாம், ஏசாவுக்கு தெரிஞ்சால் நம்மளை கண்டிப்பாக கொன்று போட்டுவான் அப்படின்ற பயம் யாக்கோபுக்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்தது. பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப பயந்து தான் வந்துக்கிட்டு இருப்பார். ஆதியாகமம் 27ல் 34 பார்த்தோன்னா பாருங்க, சோத்ரா 34 பார்த்தீங்கன்னா, ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் மனங்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டான் என்றான். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்து கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையே ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். என்ன, அவ்வளோ வேதனையோடு இருக்கிறார்.
இவ்வளோ வேதனையோடு காத்து கொண்டு இருக்கும்போது தான் அங்கே அவர் இருந்து புறப்படுறாரு. அவர் புறப்பட்டு வரும்போது ரொம்ப பயந்த நிலைமையில் தான் வர்றார். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 41வது வசனத்தில் பாருங்கள், 27 ஆதியாகமம் 27 41 யாக்கோபு தன் தகப்பன் ஆசீர்வாதத்தின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். யாக்கோபை எப்போ பார்க்குறனோ அவன் அன்னைக்கு கொல்ல வேண்டியதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனையில் ஏமாற்றப்பட்ட ஏசா ஒரு கொலவெறி தாக்குதலோடு காத்துக்கிட்டு இருந்த தருணம் தான் இது. ஏன்னா ஏசாவை சந்திக்க போகிறாரு யாக்கோபு. 20 ஆண்டுகள் லாபான் வீட்டில் இருந்துட்டு போகிறாரு. ஏன்னா அவர் போகிறதுக்கு முன்னால் வெகுமதிகளை அனுப்புகிறாரு. தன்னுடைய ஏசாவுக்கு வெகுமதிகளை கொடுத்து அனுப்பி, வேலைக்காரங்களை அனுப்பி 2 பரிவாரங்களோடு வர்றாரு. ஃபஸ்ட்டில் வெகுமதிகள் ஆடு மாடு ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாத்தையும் ஏசாவுக்கு அனுப்புகிறாரு. அனுப்பி வேலைக்காரர்கிட்ட கொடுத்து முன்னால் போய்கிட்டுருங்க, ஏசா யாருடையன்னு சொன்னால் உங்களுக்கு தான் அனுப்பியிருக்கிறான்னு சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் அவன்கிட்ட நான் சமாதானமாக பேசலாம் அப்படின்னு ஏசா இந்த மாதிரி யோசிக்கிறார். யோசித்து அவங்களுக்கான அந்த பரிவாரம் ஒரு பரிவாரத்தை முன்னால் அனுப்பி விடுறாரு. இவர் போய்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா 32:20 பார்ப்போம். ஆதியாகமம் அதிகாரம் 32:20 இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாய் இருப்பான் என்றான். இந்த மாதிரி யாக்கோபு அனுப்புகிறார். அனுப்புனாலும் யாக்கோபுக்கு ஒரு பயம்தான் இல்லையா? பாருங்கள் 33வது அதிகாரத்தில் பாருங்கள், யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாள் இடத்திலும் ராகேல் இடத்திலும் 2 பணிவிடைக்காரரிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும் லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும் ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரனை கிட்ட சேர்ந்தான். பாருங்க, சகோதரனை ஏன்னா அவ்வளோ கோபம் இருக்குன்னு தெரியும், தரை மட்டும் குனிஞ்சி வணங்கி விழுந்து பரிவாரங்களையும் முன்னாடி அனுப்பிட்டு ஏசாவை கண்டதும் கண்ணில் பார்த்ததும் தரை மட்டும் குனிஞ்சி வணங்கி விழுகிறாரு யாக்கோபு. விழுறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பயம். அதனால அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 32, 26, 27, 28 பார்த்தீங்கன்னா தேவ தூதர்களோட, அதாவது நீர் என்னை ஆசீர்வதிச்சே ஆகணும் அப்படின்னு பயத்தில் விடவே மாட்டார். இது ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கிட்டு தான் வருவார். ஏன்னா ஏசா நம்மளை பார்த்தான்னா கண்டிப்பாக நம்மளுடைய மொத்தத்தையும் அழிச்சிருவான் அப்படின்றது தான் யாக்கோபுடைய மொத்த எண்ணமும். அப்படி தான் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 33ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 33 4வது வசனம் பாருங்கள். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன் தேவன் உமது அடியாளுக்கு தந்தரின பிள்ளைகள் என்றான். பாருங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு ஏசா. கட்டி தழுவி அணைச்சி தன்னுடைய சகோதர யாக்கோபை முத்தமிட்டு கட்டி அணைச்சி அழுதுகிட்டு இவங்கெல்லாம் யார் எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த சுகத்தை விசாரிக்கிறாரு. விசாரிக்கும்போது தான் யாக்கோபுக்கு கொஞ்சம் உயிர் வருது. இவன் நம்ம உயிரை எடுக்க மாட்டான், நம்மளை கொல்ல மாட்டான், நம்ம செஞ்ச துரோகத்தை நாம் இவனை ஏமாற்றி வஞ்சிச்சு நாம் ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டோம், சேஷ்ட புத்திர பாகத்தையும் வாங்கிட்டோம். இந்த பகை இதனால் நம்மளை கொன்றுவான்னு நினச்சோம். ஆனால் நம்ம சகோதரன் நாம் நினச்ச மாதிரி இல்லை, இவ்வளோ பாசமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பரிவாரங்களை அனுப்புனதுலையும் சரி
யாக்கோபு தரை மட்டும் குனிஞ்சி வணங்குதையும் சரி. ஏன்னா ஏசா மேலே இருந்த பயத்தை தான் அது காமிச்சிது. ஆனால் ஏசா அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 8வது வசனம் பாருங்கள். அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதுக்கு என்றான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அப்போ தான் சொல்கிறாரு, ஆமாம், எனக்கு இந்த பரிவாரங்கள்லாம் எதுவும் வேணாம், எனக்கு தேவையானது என்கிட்ட இருக்குது சகோதரா, அதனால் நீ நல்லா இருந்தால் சந்தோஷந்தான் அப்படின்னு ஏசா பேசுகிறார். ஏசா அதை பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் யாக்கோபுக்கு சந்தோஷம் வந்துடுச்சு, மனசில் மகிழ்ச்சி, நம்பிக்கை. நம்ம சகோதரன் நம்மளை இனிமே கொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த பகுதியில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு முக்கியமான செய்தி, இதில் நல்ல செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஏமாத்தின ஒரு சகோதரன் இல்லையா, 2 சகோதரங்க, ஒரு சகோதரனை எவ்வளோ ஏமாற்றியிருக்கான், வஞ்சிச்சிருக்கான், சொத்தை ஏமாற்றி வாங்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிறது. ஏன்னா ஆசீர்வாதத்தை விட்டால் திரும்ப அது அவ்வளவுதான். ஏசா தான் சொல்கிறாரு, ஏசா கேட்குறாரு ஈசா கிட்ட, இனி ஆசீர்வாதம் இல்லை, நான் அவனை ஆசீர்வதிச்சிட்டேன்னு சொல்லும்போது விழுந்து கதறி அழுகுறாரு ஏசா. அப்போ அந்த வலி, வேதனை, ஆசீர்வாதத்தையும் ஏமாற்றி வாங்கிட்டு சேஷ்டபுத்திர பாகத்தையும் வாங்கியாச்சு இல்லையா. அது ஆசீர்வாதத்தை வாங்கும்போது பாருங்கள் எவ்வளோ தந்திரமாக யாக்கோபு செயல்படார் இல்லையா. ஆட்டுக்குட்டி தோலை எடுத்து கழுத்துலையும் கையிலையும் மாட்டிக்கிட்டு அந்த ரோமம் இருக்கிற மாதிரி காமிச்சு ஈசாக்கு தடவி பார்க்குறாரு, பேசி பார்க்குறாரு இல்லையா. கைகளோ ஏசாவின் கைகள் ஏசாவுடைய கைகளாக இருக்குது, சத்தம் யாக்கோபுடைய சத்தமாக இருக்குதுன்னு ஈசாக்கு சொல்கிறார். சத்தம் யாக்கோபு, ஆனால் கைகள் ஏசாவுடையதுன்றார் பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு ஏமாற்றி அந்த காரியத்தை நடந்திருக்கு. அப்போது இந்த அளவுக்கு ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டிருந்தா அவன் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். அந்த சகோதரனை பார்த்த உடனே நான் அவனை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த ஏசா தன்னோட சகோதரனை பார்க்கும்போது 20 ஆண்டுகளுக்கு மேலே கழித்து அவனுடைய மனைவி பிள்ளைகளோட அவனுடைய சொத்துக்களோடு அவனை பார்க்கும்போது அந்த ஏசா மனம் இறங்கி தான் சகோதரன் செஞ்ச துரோகத்தை, அந்த துரோகத்தெல்லாம் மன்னித்து அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, எனக்கு இந்த பரிவாரங்கள் எல்லாம் வேணாம், நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு ஏசா. அப்போ தான் சொல்கிறாரு யாக்கோபு 33வது அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா. என்ன சொல்கிறாரு, நீர் என்மேல் பிரியமானீர், நீர் என் மேலே பிரியமாக இருக்கிறீரே, நான் இந்த பிரியத்தை நான் எதிர்பார்க்கல, உம்முடைய இந்த பிரியம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, நீர் என் மேலே பிரியமாக இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது சொல்கிறார். நான் உம்மை முகத்தை பார்த்தது அந்த தேவனுடைய முகத்தையே பார்த்தது மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்றார். ஏன்னா அதுதான் அன்பானவர்களே, ஏன்னா கொலவெறி முகத்தை தான் யாக்கோபு எதிர்பார்த்துருந்தார். ஏசா கொலவெறியோடு இருப்பான், நம்ம மேலே நம்மளை பார்த்தா கொன்று போட்டுருவான், கொலவெறி முகம் இருக்கும் அவங்ககிட்ட அப்படின்னு யாக்கோபு நினைச்சாரு. ஆனால் ஏசா கிட்ட இருந்தது கொலவெறி முகம் இல்லையா. அதுக்கு யாக்கோபே சொல்கிறாரு, உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னாரு. அன்பானவர்களே நல்லா கவனிங்க, ஒருத்தனுடைய முகம் எப்போ ஒரு பிரகாசம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக பிரகாசம் எப்போ வரும்னா நம்ம மனசில் பகைகளை வச்சிக்காமல் இருக்கிறது, கொலவெறி, பொறாமை, எரிச்சல், இந்த காரியங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்து நம்ம வாழும்போது தான் அந்த வாழ்க்கையும் அழகாக இருக்கும், மனசும் அழகாக இருக்கும். அதனால தான் சொன்னார், ஏசாவை பார்த்து சொன்னார், உம்முடைய முகத்தை பார்த்தது தேவனுடைய முகத்தை பார்த்த மாதிரி இருக்குன்னாரு. அன்பானவர்களே உங்களையும் அப்படித்தான். நிறைய பேர் நிறைய போட்டி இருந்துக்கலாம், பொறாமல் இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், ஏமாற்றிட்டாங்களேன்ற ஒரு என்ன சொல்கிறது வலி இருக்கலாம், பழி வாங்கணுன்ற குணம் இருக்கலாம். ஆனால் நம்ம பழி வாங்கக்கூடாது இல்லையா, நம்ம பழி வாங்கக்கூடாது, நாம் மன்னிக்கணும். மன்னிப்பை தான் ஆண்டவரும் நமக்கு சொல்கிறாரு. இந்த ஏசாவும் பார்த்தீங்கன்னா எப்படி தன்னோட சகோதரங்களை மன்னித்து ஏற்றுக்கிட்டார் பார்த்தீங்களா. இதே மாதிரி தான்
யோசேப்பும் தன்னோட சகோதரங்களை விற்று போட்டுருவாங்க இல்லையா, தண்ணி இல்லை குழியில் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் எடுத்து அடிமைத்தனத்துக்கு விற்று போட்டு அப்புறம் யோசேப்பு சிறைச்சாலைக்கு போய் அப்புறம் சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்து ஒரு தேசத்துக்கு அதிபதியாகி அதுக்கப்புறம் அந்த தேசத்துக்கு தன்னுடைய சகோதரங்களே தானியம் வாங்க வராங்க. யோசேப்பு அடையாளம் தெரியல, ஆனால் யோசேப்புக்கு தன்னுடைய சகோதரங்கள் தான் நல்ல அடையாளம் தெரியுது. ஆனால் நான் தான் யோசேப்புன்னு அவங்கள அடையாளப்படுத்தும் போது அந்த சகோதரங்க கலங்கி போயிட்டாங்க. நம்மளை இங்கேருந்து இவன் உயிரோடு அனுப்ப மாட்டான் யோசேப்பு அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் யோசேப்பு இதே மாதிரி தான் கட்டி பிடிச்சி அணைச்சி அவங்களுக்கு முத்தம் கொடுத்து, நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் நான் பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அன்பானவர்களே, இதுதான் இந்த வார்த்தைகள் தான், இந்த மனசு தான் நமக்கு தேவை. பகைகளும் விரோதங்களும் நம்மளை சிரிக்க விடாது. உங்கள் முகத்தில் நிம்மதி இருக்காது, உங்கள் முகத்தில் பரவசம் இருக்காது, உங்கள் முகத்தில் பிரகாசம் இருக்காது இல்லையா. அந்த பிரகாசத்தை யாக்கோபு வந்து ஏசா முகத்தில் பார்க்குறாரு. அந்த மன்னிச்ச முகத்தில் அவ்வளோ பிரகாசம் இருக்குது. ஏன்னா இவர் மன்னிச்சிட்டாரு, துரோகம் செஞ்சது அவன்தான், ஆனாலும் மன்னிச்சிட்டாரு ஏசா. அந்த மன்னிச்ச முகம்தான் தேவ முகமாய் பார்க்கப்பட்டது. அன்பானவர்களே, அதனால் பவுல் சொல்வார், அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் பார்த்தீங்கன்னா 17, 20, 21 ரோமர் 12ஆம் அதிகாரம் 17, 20, 21 இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையாலே வெல்லு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா நம்ம எதிரிகளாக இருந்தாலும் நல்லதை செய்யணும், நம்ம அவங்க மேலே பகையை வச்சிக்கக்கூடாது. பகையை வச்சிக்காமல் இருந்தால் தான் நம்ம மனசு நல்லாயிருக்கும், நம்ம முகம் நல்லாயிருக்கும். அது மற்றவங்களுக்கு அப்போ தான் ஆகா உன்னை கண்டது தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார் பாருங்க யாக்கோபு. காரணம் என்னென்னா, ஏசாவின் முகம் அது, ஏசாவுடைய மனசு. யாக்கோபு மேலே கொலவெறி தாக்குதலோட ஏசா இல்லை. துரோகமும் ஏமாற்றமும் செஞ்சது யாக்கோபு தான். ஆனால் ஏசா மன்னிச்சார். மன்னிக்கும்படியாக தேவன் ஏசாவின் மனசையும் ஏவி இருந்துறாரு. அது யாக்கோபுடைய ஜெபமும் கூட இல்லையா. ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் யாக்கோபை. அதனால் தேவ முகமாக பார்க்கப்பட்டுச்சு. யாக்கோபு எதிர்பார்த்தது கொலவெறி முகம், ஆனால் பார்த்தது தேவனுடைய முகமாக நான் பார்க்குறேன்னார். அன்பானவர்களே, அதனால் இந்த நல்ல செய்தியை மனசில் வச்சுக்கோங்க. நம்ம உங்கள் மனசில் ஏதாவது யார் மேலேயாவது பகை விரதம் இருந்தால் அதை நீங்கள் மறந்து அவங்கள மன்னிச்சிருங்க. மறக்கிறதும் மன்னிக்கிறதும் இந்த புது ஆண்டிலேயாவது நீங்கள் அந்த காரியத்தை செய்யுங்க. ஏன்னா இந்த யாக்கோபு ஏசாவை வந்து நீங்கள் பாருங்கள், ஒரு முறை வாசித்து பாருங்கள். இவங்க 2 பேருக்கு இடையில் என்ன நடந்தது, ஏன் தேவனுடைய முகத்தை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னாருன்னு இல்லையா. அப்போது அந்த மனுஷன் அந்த வார்த்தையை சொன்னதுக்கு காரணம், இந்த மனுஷன் ஏசா அவனை மன்னித்து தன்னுடைய சகோதரனாகவே ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருந்தான். உன்னுடைய சொத்துக்கள் கூட எனக்கு வேண்டாம், நீ நல்லா இருந்தால் போதும்னு சொன்னான் ஏசா. அதான் அன்பானவர்களே, அந்த மாதிரி அந்த விஷயத்தை ஏசா கிட்ட இருந்து கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிட்ட தான் செய்யணும். அப்படி கற்றுக்கொண்டால் தான் அந்த முகம் கொலவெறி முகமாக இல்லாமல் தேவனுடைய முகமாக இருக்கும். பிறர் பார்வைக்கு பிரகாசமாக நீங்கள் இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஸ்ரீ ஜெபத்தை ஏறெடுப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பான தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் அப்பா, இந்த நாளிலும் அப்பா இந்த நேரத்தை ஆசீர்வதித்து, இந்த நல்ல செய்தியை ஆசீர்வதித்து கர்த்தாவே அப்பா, யாக்கோபு தன்னுடைய சகோதரன் ஏசாவை பார்த்து உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது மாதிரி இருக்கிறது, எனக்கு இது தேவனுடைய முகம் என்று சொல்லி சந்தோஷப்பட்டார் ஆண்டவரே. அதற்கு காரணம், ஏசா கொலவெறியோடு இருப்பான், கொலைவெறியான முகம் ஏசா கிட்ட இருக்கும்னு யாக்கோபு எதிர்பார்த்திருந்த தருணத்தில் மன்னிக்கும் மனிதனாய் ஏசா வெளிப்பட்டார். அன்பானவர்களே, அன்பான தேவனே அப்பா, மன்னிக்கும் மனம் உள்ளவர்களாய் வாழும்படியாதான சிலாக்கியத்தை என் தேவனாகிய கர்த்தர் அருள் செய்ய வேண்டுவனமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்ற வார்த்தையின்படியே அப்பா, யோசேப்பு தன் சகோதரர்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு கர்த்தாவே, நாங்கள் அவர் செய்த துரோகங்களையும் அப்பா குற்றங்களையும் வேதனைகளையும் யோசேப்பு நினைக்காமல் தன் சகோதரர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு, நான் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டது போல கர்த்தாவே, அந்த மன்னிப்பின் முகம், அந்த பிரகாச முகமானது அப்பா இந்த நல்ல செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவிலும் உருவாக வேண்டுவண்ணமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கணமே அப்பா, பகையும் விரோதங்களும் அப்பா நெடுநாளாய் இருக்கிற
மனவேதனையும் அப்பா பழி வாங்கும் எண்ணங்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்க போகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சந்தோஷமும் சமாதானமும் இருதயத்தில் உண்டாகட்டும். மன்னிக்கும் மனநிலையை ஆசீர்வதித்து நீர் அருள் செய்ய வேண்டுவண்ணமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் கர்த்தாவே, யார் யார் மீது பகையும் எரிச்சலும் இருக்கிறதோ அவர்கள் அந்த பகையையும் எரிச்சலையும் மறந்து கர்த்தாவே அவர்களை மன்னிக்கும்படியதான குணத்தையும் முகத்தையும் நீர் ஆஸ்வதிப்பீராக. தேவரே, பிரகாசமுள்ள முகத்தை, ரட்சிப்பின் முகத்தை அருள் செய்வீராக. எல்லா மனதிலும் இருக்கிறதான பகையும் விரோதமும் பழிவாங்கும் எண்ணமும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகும்படியாய் செபிக்கிறேன். சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகட்டும். இந்த நல்ல செய்தியை கேட்ட ஆத்மாக்கள் அனைத்தும் கர்த்தாவே அப்பா தேவரே, ஏசா யாக்கோபின் இடத்தில் நடந்த காரியங்களை தியானித்து கர்த்தாவே ஏசாவை போல அப்பா குற்றங்களையும் துரோகங்களையும் வேதனைகளையும் தேவரீர் அப்பா தன்னை ஏமாற்றிய விதத்தையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் மனதை என் இரட்சகர் இயேசு ஆசீர்வதிப்பீராக. காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும். விண்ணப்ப வேண்டுதலை இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.